ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்குபேட்டர் செய்கிறது. சரி, இன்குபேட்டர் அப்படிங்கிறது முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம். இன்குபேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிப்பான் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா தாய்க்கோழி இல்லாமல் நம்ம முட்டையை அடை வச்சு குஞ்சு பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணுற மிஷின் தான். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். இந்த 2 குண்டு பல்ப் இருக்குது. இந்த 2 குண்டு பல்ப் முட்டைக்கு தேவையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 2 குண்டு பல்ப் தேவையான அளவு தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இதோட பவர் எப்படி, இந்த கண்ட்ரோலருக்கு பவர் கொடுக்குறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பல்புக்கு சப்ளை ஒயரிங் எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இல்லை பார்த்திங்கன்னா ஏசிடிசி ஒயரிங், அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்யூட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக எனக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ளே போனால் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் டெக் ஏரியா தமிழ். முதல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா தெர்மோகாலில் ரெடி பண்ண பாக்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு மருந்து சென்ட் பண்ண பாக்ஸ். இது ஒரு பழைய பாக்ஸ் தான். இது நம்ம வீட்டில் இருந்துச்சு. சரி, இதை வச்சே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இதை ரெடி பண்ணுறோம். இந்த முக்கியமான நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, பாக்ஸோட அடிப்பாகம் நம்மளுக்கு தேவையில்லை, டாப்பில் தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஏன் டாப்பில் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வீடியோவில் இடையில நான் சொல்கிறேன், அது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா 2 குண்டு பல்ப் எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஹோல்டர் எடுத்துருங்க. அந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும். சாய்வான ஹோல்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைட்டான ஹோல்டர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயர்ஸ் தேவைப்படுது. கலர் கோடிங்கோடு இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒயர்ஸு பிளாக்கு, ரெட்டு, அப்புறம் ப்ளூ, இந்த மாதிரி ஒயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுற கட்டிங் பேரு, ஸ்க்ரூ ட்ரைவரு, டெஸ்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள் டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் டை யூஸ் பண்ணி நம்ம ஒயரை ப்ராப்பராக ஓரளவு கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமான காம்போனன்ட்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர் இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோப் கொடுப்பாங்க. இந்த ப்ரோப் கருப்பு கலரில் இந்த சின்ன ஒயர் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த ப்ரோப் தான் அது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டையோட பக்கத்தில் இந்த தெர்மோஸ்டாட் அதோட ப்ரோப் இருக்கும். இது சென்ஸ் பண்ணும் எவ்வளோ ஹீட் அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறது. தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஹீட் தேவை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பல்ப் ஆன் பண்ணும். தேவையில்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பல்ப் ஆஃப் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடாப்டர் ஒன்று தேவைப்படுது. 12 வோல்ட் 2 ஆம்பியர் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஓரளவு போதுமான அளவாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும். K0, K1, 12 வோல்ட் கிரவுண்டு. இந்த K0, K1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை அந்த வழியாக ட்ராவல் ஆகும். நான் அப்படியே உங்களுக்கு பின்னாடி திருப்பி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏசியோட பவர் இன்புட் வரும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏசியோட பவர் அவுட்புட் போகும். இதை இந்த டிஜிட்டல் ரிலே கண்ட்ரோலர் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரிலே அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுது இந்த பல்புக்கு போகிற சப்ளையை. இதுதான் அந்த சின்ன ரிலே. இந்த சின்ன ரிலே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்புக்கு போகிற சப்ளை ஆன் ஆஃப் பண்ணுறது ஆல்ரெடி நான் சொன்னது தான். நம்ம இதில் என்ன செட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிலே ஒர்க் ஆகும். இந்த குண்டு பல்புக்கு சப்ளையை அனுப்பும். 40 வாட்ஸ் குண்டு பல்ப் தான் இப்போ நான் 2 எடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் கம்மியான முட்டை தான் வைக்க போகிறேன். அதனால் இது எனாஃப் போதும் அப்படிங்கிறனால 2 குண்டு பல்ப் தான் எடுத்துருக்கேன் 40 வாட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள அந்த அடாப்டர் 12 வோல்ட் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னது தான். இது ஒரு பழைய அடாப்டர் தான், 12 வோல்ட் 2 ஆம்பியர், பழைய ஏர்டெல் கம்பெனியோடது. அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டிசி கூலிங் ஃபேன் சொல்லுவாங்க. சிபியூவில் யூஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல போர்டு பக்கத்தில் ஓவராக ஹீட் ஆகும். அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பின் ஃபீமேல் சாக்கெட் யூஸ் பண்ணுறோம். நம்ம 2 பின் ப்ளக் யூஸ் பண்ணலாம். 2 பின் ப்ளக்கு பார்த்திங்கன்னா அந்த அடாப்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, இந்த பின்னு சேராது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 பின் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லாக் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அசையாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். கை வச்சு காமிச்சோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல. அது ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்.
பவர் சப்ளை கொடுத்துட்டு அந்த இடத்த வந்து நல்லா டேப் அடித்து நம்ம வந்து பக்காவாக பண்ணிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக சப்ளை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து கையை வச்சிடக்கூடாது. குழந்தைகள் யாரும் டப்பாவை திறந்தாலும் சரி அந்த பக்கம் வந்து கையை வைக்காத அளவுக்கு நம்ம வந்து சேஃப்டியாக அதை பண்ணிடணும். இந்த பாக்ஸுக்குள்ள நம்ம இந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். சரி, நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். பாக்ஸை நம்ம முதல்ல ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழைய ஸ்டிக்கரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கும். நம்ம பண்ணும்போது ஒயர் கோடிங் வந்து உங்களுக்கு தெரியாமல் போகலாம் நான் பண்ணுறது. அதனால் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக இந்த ஸ்டிக்கர் எல்லாமே பிச்சிட்டேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டிசி கூலிங் ஃபேனை வந்து நம்ம சென்டராக அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 2 ஹோல்டரையுமே இந்த 2 சைடு வைக்க போகிறோம். ஓரளவு அளவு வந்து நீங்கள் ஓரளவு பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல தேவையில்லை. சென்டரில் இந்த மாதிரி ஃபேன் வந்து 1 or 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பல்பு ஒரு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி 2 செட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல கம்பெனி ஃபேனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனே வந்து எனாஃப் போதும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். முதல்ல செட் பண்ணி அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதில் எல்லாமே ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த இடத்துல. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ நட்ஸ் எல்லாமே தேவை. இந்த ஸ்க்ரூ நட்ஸை வந்து நம்ம எப்படி கடையில் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கூலிங் ஃபேனை வந்து கொண்டு போகணும் கண்டிப்பாகவே கையில். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை நட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கலாம், உள்ளே போகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்ம 2 சைஸில் வாங்கணும். இதை பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் வாங்கியிருக்கேன். இந்த 2 இன்ச் எப்படி நீங்கள் மெஷர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரலை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி போல்ட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க கோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது கோடு 2 இன்ச்சு. அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு கரெக்டாகவே இருக்கும். இது வந்து 3 இன்ச்சு வந்து ஸ்க்ரூ நட்டு. இது ஸ்க்ரூ நட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வாசர் வந்து தேவையான அளவு சொல்லியிருக்கேன். 3 இன்ச்சில் இருக்கிற வந்து ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 செட்டு தேவைப்படுது. 2 செட்டு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூலிங் ஃபேனை வந்து கிராஸ் டு கிராஸ் வச்சு நிறுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம், அந்த இடத்துலையும் இந்த ஸ்க்ரூ தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வந்து 2 இன்ச்சில் ஸ்க்ரூ நட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வாசர் தான். எல்லாமே நீங்கள் வீடியோவில் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. மொட்டை மாடிக்கு கொண்டு வந்துட்டோம். மொட்டை மாடிக்கு கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துடலாம். ஓகே, அப்படி இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கூலிங் ஃபேனை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கரை வந்து மேலே பார்க்க இருக்கணும். அதாவது மேலேன்னா ஏர் த்ரோ வந்து அந்த பக்கம் தான் இருக்கும். அதனால் ஸ்டிக்கர் வந்து இப்போ மேலே பார்க்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஹோல்டரில் வந்து 2 இன்ச்சு ஸ்க்ரூ இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பக்கம் போயிடும். நீங்கள் பயப்பட வேணாம் பெரிய ஹோல் விழுந்துருமா அப்படின்ட்டு. ஆனால் அந்தளவுக்குலாம் பெரிய ஹோல் விழாது. தேவையான அளவு மட்டும்தான் அந்த பக்கம் தெர்மோகோலை வந்து பிச்சுட்டு போகும். இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு நீங்கள் அமுக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் ஹோல்டர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் ஹோல்டரையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூலிங் ஃபேன் தான். இதுக்காகவும் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சில் 2 ஸ்க்ரூ சொல்லியிருப்பேன். அந்த 3 இன்ச்சு ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த பக்கம் ஃபிட் ஆகிரும். ஹோல் எல்லா பக்கமே விழுந்துடும். நம்ம தேவையான இடம் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பலாம் பிச்சுட்டு வந்திருக்காது. ஓரளவு பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு தான் வந்திருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எல்லாமே வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸை ரெடி பண்ணலாம். தேவையான டூல்ஸ் எல்லாமே இப்போ பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டிங் பிளேட், ஸ்க்ரூ ட்ரைவர், ஒயர் மட்டும் இப்போ கையில் வச்சுருக்கிறேன். ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணி மார்க் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா சென்டராக பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் பண்ணணும். சென்டராக ஹோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்டரோட ஒயரிங் எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
நான் 2 கலர் ஒயரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், Black அண்ட் ரெட்டு. இது வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே குழப்பாது. இந்த வீடியோவில் தெளிவான விளக்கமாக இருக்கும். Black ரெட்டு ரெண்டையுமே ஒரே அளவு நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு கிட்ட வந்து நம்ம வந்து வெட்டி தூர போட்டுடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வெட்டி தூர போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி முறுக்கலாம். முறுக்கிட்டு அதை வந்து மடக்கிட்டு நம்ம இந்த ஹோல்டரில் வந்து மாட்ட போகிறோம். ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் மாட்டுறதுக்காக 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டெர்மினல் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயரை கரெக்டாக உள்ள தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் ஒயரை வந்து நான் டைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் அப்படியே Black ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெர்மினலில் விடுறேன், பார்த்துக்கோங்க. அதையும் டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோல்டரை வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு வந்து ஒயரை வச்சுட்டு மிச்ச ஒயரை நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஹோல்டர் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டருக்கு சென்டராக ஒயர் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோல் பண்ணியிருக்கணும். அந்த ஹோல் வழியாக ஒயரை வெளியே தள்ளிட்டு ஸ்க்ரூ நட்டு போட்டு நம்ம இந்த ஹோல்டரை லாக் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ஆல்ரெடி ஓட்டை போட்டு வச்சுருக்கோம், அது நேராக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் அந்த பக்கம் தள்ளிடலாம். தள்ளிட்டிங்கன்னா பின் பக்கமாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி வந்து நிற்கிது. இது நம்மளுக்கு வேண்டாம், உள் பக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்க்ரூ வந்து மாற்றி போட்டு உள் பக்கமாக பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளியே வாசர் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கை இடிக்கிற மாதிரியோ உரசுற மாதிரியோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ நீளமாக இருக்குது. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த வாசர் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக டைட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பக்கம் ஒரு கையை வச்சு பார்த்திங்கன்னா அந்த நட்டை பிடிச்சிக்கணும். கட்டிங் பிளேயர் இல்லைன்னா கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் டைட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு டைட் ஆகிரும் நல்லாவே. இதுதான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு தட்டும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம திருப்பி போட்டு யூஸ் பண்ணலாம். ஒயர் இந்த மாதிரி தான் வெளியே வரும். நம்ம இன்னொரு ஹோல்டரை இப்போ செட் பண்ணிடலாம். இன்னொரு ஹோல்டர் செட் பண்ணுறதுக்கு அதே சேம் கருப்பு அப்புறம் சிகப்பு இந்த 2 ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஹோல்டர் சென்டரை கனெக்ட் பண்ணி ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியும் ஒயரிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயரை வந்து இந்த ஹோல் வழியாக உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீவி நம்ம ஹோல்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். நம்ம 2 மாதிரியும் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒயர் வந்து அந்த பக்கம் போகணும், அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. Black அண்ட் ரெட் 2 ஒயரையுமே சீவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து முறுக்கிட்டு அதை அப்படியே மடக்கிட்டு நம்ம ஹோல்டரில் கொடுத்துட போகிறோம். அந்த ஹோல்டர் நம்ம எப்படி பண்ணமோ சேம் அதே தான். டெர்மினலில் உள்ள ஸ்க்ரூ 2யுமே லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயரை அப்படியே தள்ள வேண்டியது தான். அந்த வழியை தள்ளிட்டு நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சுன்னா அந்த ஒயர் வந்து ஷேக் ஆகாது. இது நார்மலாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஏன் நான் இது ஸ்க்ரூ மாட்டுறதே ஒரு 2 நிமிஷம் வீடியோவை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிகினராக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க சாதாரணமாக எடுத்துக்கோங்க. ரெண்டு ஒயரையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டரை இதே மாதிரி வச்சுட்டு நான் ஸ்க்ரூ போட்டு வெளிப்பக்கமாக ஸ்க்ரூ வந்து உள்ளே தள்ளி நட்டை போட்டு டைட் பண்ணிட்டேன். ரெண்டு ஹோல்டரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெண்டு ஒயர் வந்து நிற்கும். ஒரு சைடு பிளாக் அண்ட் ரெட்டு, இன்னொரு சைடு பிளாக் அண்ட் ரெட்டு தான் நிற்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் இந்த ஃபேனை தான் செட் பண்ண போகிறோம். ஃபேன் இந்த இடத்துல வருது.
அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஆனால் ஃபேன் உள்ளே தான் இருக்கும். இதோட கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிவிசி பாக்ஸ், அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணுறவங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஃபேனை வந்து இந்த மாதிரி இந்த பாக்ஸை வச்சு பார்த்துக்கலாம், ஹோல் செட் ஆகுதா, ஃபேனோட ஹோல் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தோம். கரெக்டாக இருக்குது, ஆனால் நட்டு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸை வந்து திருப்பி வைக்கிறோம். திருப்பி வச்சுட்டு ஃபேனை வந்து வச்சு அதே அளவு அப்படிங்கிறனால அதே அளவு ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். முதல்ல அந்த பாக்ஸ் வழியாகவே நம்ம வந்து ஸ்க்ரூவை தள்ளிக்கலாம் வாஷர் போட்டு. அப்போ தான் பாக்ஸ் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2-3 இன்ச்சு ஸ்க்ரூ நட்டு இருந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்க்ரூவுமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாஷர் போட்டு நம்ம மாட்டிக்கலாம். அப்போ தான் போல்டு பாக்ஸு ஷேக் ஆகாமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபேனுக்கு ஹோல்ட் பண்ணி வச்ச அதே ஹோலில் தான் உள்ள மாதிரி தள்ளணும். இந்த மாதிரி உள்ளே தள்ளி இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு பக்கம் போகாது. இது வந்து அப்படியே திருப்பி பின் பக்கமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுக்கு நட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். நட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாஷர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாஷர் போட்டுட்டு அதில் ஒரு வாஷர் இதில் ஒரு வாஷர் 2 பக்கம் வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நட்டை போட்டு நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து ஒரு கையை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்காது. ஏன் நம்ம அந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம அடாப்டர் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் இந்த மாதிரி பிடிச்சி நட்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இடது கை வச்சு இப்போ பிடிச்சிட்டு ரைட்டு கையில் வச்சு நான் இப்போ பார்த்திங்கன்னா டைட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், தெர்மோகோல் தான். ஓரளவு டைட் பண்ணாலே ஸ்ட்ராங் ஆகிரும். நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோகோலை பிச்சுட்டு அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இது வந்து மீடியம் டைட்டில் வச்சுருக்கேன். இந்த டைட் வந்து ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனை தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபேன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் வந்து மேலே பார்க்க இருக்கணும். முதல்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நட்டு போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா நட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாக் நட்டு தான். அந்த லாக் நட்டை தாண்டி பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து கீழே போகாது. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாக் நட்டை போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட், அதாவது இந்த ஸ்க்ரூவோட பக்கத்தில் போகிற மாதிரி இன்னொரு ஓட்டை போட போகிறோம். அந்த வழியாக தான் ஒயர் வந்து வெளியே போகும். ஓரளவு நட்டு தேவையான அளவு வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற நட்டை வந்து மேலே ஏற்றி விட்டுறலாம். ஏற்றி விட்டு இன்னொரு பக்கம் நட்டை போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேன் வந்து எந்த பக்கமே போகாது, ஸ்ட்ராங்காக நின்றோம். இது வந்து ஒரு கட்டிங் பிளேயர், 2 கட்டிங் பிளேயர் இல்லைனா நோஸ் பிளேயர் வச்சு நம்ம டைட் பண்ணணும். அது எப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஒரு சைடு நட்டு போட்டுட்டேன், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். கீழே வந்து இவ்வளோ கேப் இருக்கணும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த கேப் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் தான். பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து ஹீட்டான ஏர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். ஃப்ரெஷ் ஏரும் பார்த்திங்கன்னா உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேன் வந்து ரொம்ப ஒட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்க்குலேஷன் வந்து நடக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து கீழே இருக்கிற நட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போட்டு நட்டை பிடிச்சிட்டு மேலே இருக்கிற நட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேன் வந்து ஃபுல் டைட் ஆகிரும். எந்த ஷேக்கும் இருக்காது. ஒரு சைடு டைட் பண்ணிட்டோம், அப்படியே திருப்பிடலாம். திருப்பி இப்போ ஆப்போசிட் சைடையும் டைட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஒயர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்க்ரூவோட பக்கத்தில் தான் இருக்கும். எதனால் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம்.
இந்த இடம் தான் அந்த ஒயர் வரக்கூடிய இடம். நம்ம சொன்னோம்னா ஸ்க்ரூ பக்கத்தில் ஒயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து அந்த பக்கமாக தள்ளிடலாம். இப்போ எல்லா ஒயருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் கிட்ட வந்துடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் தான் பண்ண போகிறோம். ஒயரிங் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிறத கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கலாம். புரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன் இந்த ஒயர் இந்த பக்கம் வருது அப்படிங்கிறது எல்லாமே. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்குபேட்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. இந்த மாதிரி தான் அந்த பாக்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த இடத்துல அடாப்டர் இருக்கும் உள்ளே வச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எந்த இடைஞ்சலுமே இல்லை இதில். இந்த 2 ஒயர் வந்து உள்ளே போகும், இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணி உள்ளே போகும். அதேமாதிரி இந்த பல்பிலேருந்து ஒரு 2 ஒயருமே இந்த வழியாக ஹோல்ட் பண்ணி உள்ளே போகும். இந்த ஃபேன் ஒயரும் பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி உள்ளே போகும். இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்குறோம். இதான் நான் சொன்ன அந்த 2 பின் ஃபீமேல் அடாப்டர். சால்ட்ரிங் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சால்ட்ரிங் அயன் ஹோல்ட் பண்ணிருக்கேன். இதான் அந்த 2 பின் ப்ளக் நான் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். சீரிஸ் போர்டு கனெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் அதே தான் 1 மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1 மாடல் சுவிட்ச் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். சாக்கெட் டைப் நார்மலாகவே பெருசாக இருக்கும். இது வந்து 1 மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த இடத்த வந்து ஒயரிங் பண்ணிட்டு இந்த இடத்த டேப் பண்ணி நல்லா கவர் பண்ணிடலாம். அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தடுத்து. சால்ட்ரிங் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணேன். எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர்லேருந்து ஒயர் உள்ளே வர்றதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் அதே மாதிரி ஒரு ஹோல்ட் பண்ணுறேன். 2 பக்கமுமே ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்ம ஒயரை உள்ளே இழுத்துக்கலாம். ஒயரை உள்ளே இழுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேப் போட்டு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்றுனீங்க அப்படின்னா ஒயர் வந்து பிரிஞ்சிடாது. அந்த இடத்துல ஒயரை வந்து இந்த பாக்ஸில் கார்னரில் ஹோல்ட் பண்ணியிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே எடுத்துடலாம். ஒரு பக்கம் ஹோல்டர்லேருந்து வர்ற கருப்பு மற்றும் சிகப்பு ஒயர் இது. அதே மாதிரி பார்த்துங்க இந்த பக்கம் அதே மாதிரி டேப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒயர் பிரிஞ்சிடாமல் இருக்க ஃபஸ்ட்டு டேப் அடிச்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி இந்த கார்னரில் ஹோல்ட் பண்ணியிருக்க இடம் வழியாக பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துடலாம் ஒயரை. இது வந்து இன்னொரு ஹோல்டர்லேருந்து வர்ற கருப்பு மற்றும் சிகப்பு ஒயரு. ரெண்டு ஹோல்டர்லேருந்து வர்ற கருப்பு ஒயரை நம்ம இப்போ தனியாக கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு ஒயரை வந்து நம்ம வெட்டிடலாம். ஒரு ஒயரை மட்டும்தான் வெட்டணும். நான் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குறுக்க வெட்டிட்டிங்கன்னா குறுக்க சீவணும். இந்த மாதிரி சீவிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கம்பி தெரியும், காப்பர். அதே மாதிரி இன்னொரு ஒயரை அளவு பார்த்து கரெக்டாக வச்சு அந்த இடத்துல வந்து முறுக்கிற மாதிரி வெட்டணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குறுக்க அந்த ஜாயிண்ட்டை போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக அந்த இடம் வந்து நம்ம ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேப் அடிக்கணும். எதுக்காக அப்படின்னா பவர் சப்ளை வந்து இந்த வழியாக ட்ராவல் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து பக்காவாக டேப் அடிக்கணும். டேப் அடிக்கிறதுல எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட கஞ்சித்தனத்தை அந்த இடத்துல காட்டிடக்கூடாது. இது வந்து உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடியலாம். ப்ராப்பரான டேப் வந்து எப்போவுமே முக்கியம். ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல வரல, ஓரளவு நீட்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒயர் வந்து டேமேஜ் ஆகி அந்த உள்ளே இருக்க கம்பி வெளியே வராத அளவுக்கு ப்ராப்பராக அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கருப்பு ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நீளமான ஒயர், ஒரு 2 மீட்டர் இருக்கிற மாதிரி கையில் எடுத்திருக்கிறேன். நம்ம பல்ப்லேருந்து வந்து 2 ஒயரை வந்து ஒரே ஒயராக இப்போ மாற்றிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் ஒயர். இதில் தான் நம்ம வந்து ப்ளக் கனெக்ஷன்லாம் கொடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு மொத்தமாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு 2 மீட்டர் இருக்கும். இந்த அளவு ஒயர் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் கையில். இதோட ஒரு எண்டை நம்ம இப்போ கையில் எடுத்துக்கலாம். அந்த ஒரு எண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டர்லேருந்து வர்ற 2 ஒயரை சேர்த்து இப்போ ஒரே ஒயராக கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒரு எண்டு, இந்த 2 ஒயரையுமே இப்போ கையில் எடுத்து ஒரே அளவு வச்சு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 சேர்த்து இப்படி வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஒயருமே சேர்த்த மாதிரி சீவிக்கலாம். அந்த மாதிரி 2 ஒயருமே சீவிட்டோம். சீவிட்டு 2யுமே இப்போ சேர்த்து முறுக்கிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு வேலை பாருங்கள். இப்போதைக்கு நம்ம எந்த பவர் கனெக்ஷனுமே இந்த இடத்துல கொடுக்கல அப்படிங்கிறனால எதுவுமே கையை வந்து தைரியமாக வைக்கிறோம். இதே பவர் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தயவு செஞ்சு கையை வைக்காதீங்க. நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக ஒரு பிகினர் இந்த ஒயரிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் எதுவும் சாக்கட்டோ அந்த ஒயரை எங்கேயும் டச் ஆகிட்டு இருக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த 2 பின்னில் ஒரு சைடு டெர்மினல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த கருப்பு ஒயரை வந்து நம்ம வந்து வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கோடிங்கோட இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயரு. இது தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 1 மீட்டர் கிட்ட ஒன்று தனியாக 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். இதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ அடுத்து பார்க்கலாம். ஒரு 1/2 மீட்டர் சொன்னோம்ல, அதுவும் இந்த 1 மீட்டர் 2யுமே சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கே ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லாத பழைய ஜாயிண்ட்ஸு அப்புறம் ஏதாவது இருக்கும். ப்ளூ கலர் ஒயர் 2யுமே இப்போ சீவிட்டோம். சீவி 2யுமே ஒன்றா முறுக்கிக்கலாம். ஒன்றா முறுக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 பின் டெர்மினலில் இன்னொரு டெர்மினலில் தான் நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயரை கொடுக்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எந்நேரமும் இந்த இடத்துல வந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மெயினாக இந்த பவர் அடாப்டருக்கு வந்து போகிற சப்ளை, அப்புறம் பார்த்திங்கன்னா பல்புக்கு போகிற மெயின் சப்ளை இது தான். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம ஒயரை கொடுத்து டைட் பண்ணிட்டோம். இந்த 2 ஒயரையும் இப்படி சேர்த்து வச்சு ஒரு கேபிள் டை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக டைட் பண்ணிக்கலாம். ஒயர் ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் டையை வந்து இந்த இடத்துல போட்டு ஃபஸ்ட் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணி இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இந்த ஒயர் வந்து அசையாது, லூஸ் கான்டாக்டின் எப்பவும் ஆகாத இருக்கிறதுக்கு நம்ம கேபிள் டே அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரும் சேர்ந்து போகுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் ஒரு கேபிள் டே வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் தான் நீங்கள் வாங்கணும். ரொம்ப பெருசாக வாங்க வேண்டாம். ரொம்ப பெருசாக வாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக தெரியும் உங்களுக்கு. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸஸாக ஒரு ஏதோ நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுதான் பவர் சப்ளை வரணும் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து நம்ம இப்போ அடுத்து கவர் பண்ண போகிறோம். எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்டை ஏதாவது எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்ளை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த ரைட் சைடில் வந்து சப்ளை வந்துகிட்டே இருக்கும், லெஃப்ட்டில் வந்து சப்ளை வராது. இந்த லெஃப்ட் அப்படிங்கிறது இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து 2 பின் வந்து கருப்பு கலரு, ரைட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. அதான் சொல்கிறேன், சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்த வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேப்பர் தான். அந்த பேப்பர் இந்த மாதிரி இந்த இடத்துல பின்னாடி வச்சு ஸ்ட்ராங்காக டேப் அடிச்சுக்கலாம். இந்த டேப் வந்து ரிலீஸ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து அடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக டேப் சுற்றிட்டேன். இந்த அட்டை வந்து அந்த இடத்த விட்டு கரண்ட் வரவே வராது.
அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்ரிங் அயனை எடுத்து நம்ம வந்து இன்னொரு ஹோல் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பல்புக்கு வந்து ஹோல் பண்ணியிருப்போம் ஒரு கார்னரில். அந்த கார்னருக்கு பக்கத்துலேயே தான் இன்னொரு ஹோல் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படி பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஒயர் நம்ம இப்போ யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா கருப்பு அப்புறம் இந்த ப்ளூ கலர் ரெண்டுமே ப்ளக்கில் கொடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். முதல்ல ப்ளூ கலர் ஒயரை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன் அந்த வழியாக. அப்புறம் கருப்பு கலர் ஒயரு, ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா நம்ம 2 ப்ளூ கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சின்னது துண்டு ஒன்று பெருசு. பெரிய துண்டை மட்டும் தான் இப்போ நம்ம இந்த வழியாக ஹோல் வழியாக வெளியே எடுத்துருக்கோம். சின்ன துண்டு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம வெளியே எடுக்கலை. ஏன் அப்படின்னா அது ஒரு கனெக்ஷன் இருக்குது, இனிமேல் அதை பார்க்கும். பார்த்திங்கன்னா இப்போ மெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணுற 2 ஒயர் வந்து வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த துண்டு ஒயர் தான் அது. முதல்ல அந்த அடாப்டரை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வச்சு. இந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து K0 அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற ப்ளூ கலர் ஒயர் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ரெட் ஒயர் இன்னும் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் பல்புக்கு போகிற பவர் சப்ளை. இப்போ நம்ம இந்த 2 ரெட் கலர் ஒயரை என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒன்றாக்க போகிறோம். எப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளாக் கலர் ஒயர் வந்து இதே மாதிரி சீவி வந்து இடையில சீவி ஒரு ஒயரை சீவிட்டு இன்னொரு ஒயரை அதே அளவு வச்சுட்டு கட் பண்ணி சேர்த்து ஜாயிண்ட் அடிச்சிருப்போம். ஏன் இப்போ நம்ம இப்படி பண்ணுறோம், ஒரே ஒயராக கொடுக்கலாமே, 2 ஒயரையும் கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 ஒயரையும் டெர்மினலில் கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா டெர்மினல் வந்து பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஒரு ஒயர் தான் போகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒயர் தான் கொடுக்குறோம். இதே நம்ம ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு பிளாக் ஒரே ஒரு ரெட்டு தான் வரும் இந்த இடத்துல பல்புக்காக நம்ம கொடுத்துருக்க கலர் கோடிங் படி. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ 2 ஒயரையும் சேர்த்து ஒன்றாக்கி அதை வந்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக இன்சுலேஷன் டேப் போட்டு இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம இந்த 2 ஒயரை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெர்மினலில் கொடுக்க போகிறோம். ப்ளூ கலரை பார்த்திங்கன்னா K0 அப்படிங்கிற டெர்மினல் இருக்கும். அந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலரில் பார்த்திங்கன்னா K0ங்கிற இடத்துல அந்த ப்ளூ ஒயரை கொடுக்க போகிறோம். K1 அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயரை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா DC பவர் சப்ளைக்கு நம்ம இப்போ இந்த அடாப்டர்லேருந்து சப்ளை 12 வோல்ட் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா இந்த 2 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலில் இந்த சார்ஜர் அப்படி மாட்டிட்டீங்க, சார்ஜர் இல்லை, இது வந்து ஒரு பவர் அடாப்டர் 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சொன்னது தான். இது இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அடாப்டர் ஆடாமல் இருக்கைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒயர் டேக் போட்டு அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல செட் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலைன்னு இந்த பக்கம் மாற்றிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பக்கம் செட் ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இங்கே தான் வைக்கணும்லாம் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு எந்த பக்கம் அந்த பாக்ஸில் வைக்க முடியுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம சர்க்யூட்டு. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இது இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒயர் டேக் போட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து ஷேக் ஆகாமல் கட்ட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒயர் டேக் ஒன்று எடுத்துக்கலாம். கரெக்டாக அடாப்டர் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒயர் டேக்கை வச்சு லாக் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனை வச்சு பார்த்திங்கன்னா 2 ஹோல் பண்ணுறேன் அந்த இடத்துல. ஒரு ஹோல் வழியாக ஒயர் டேக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடாப்டரை வச்சுட்டு இன்னொரு ஹோல் வழியாக நம்ம அந்த ஒயர் டேக்கை வந்து உள்ளே எடுத்துக்கலாம். உள்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயர் டேக் வந்து லாக் ஆகிரும். இது பார்த்திங்கன்னா கேபிள் டை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஷேக் ஆகலை. நல்லா இப்போ மூடி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன்.
பாக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. எந்த ஷேக் எதுவுமே உள்ளே எதுவுமே ரொம்ப பல்ஜாக வெளியே தெரியாத அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது எக்ஸஸாக இருக்கிற அந்த கேபிள் டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பாக்ஸை வந்து நான் அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் திருப்பி வைக்கிறேன். ஏன்னா ஒயரிங் எல்லாமே இந்த பக்கம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கம் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அது நம்மளுக்கு செட் ஆகலை. அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து அப்படியே இந்த பக்கம் பார்க்க திருப்பிட்டோம். போர்டு வந்து இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். ஒயரை வந்து நம்ம ப்ராப்பராக வெளியே எடுத்துக்கலாம். ஒயர் எப்போவுமே நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கூட இருந்தால் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம கலட்டி மாட்டும்போது கட் பண்ணும்போது திடீர்னு யூஸ் பண்ணுறோம், வெட்டி வேறு அடாப்டர் மாற்றுறோம், வேறு தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர் மாற்றுறோம். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒயர் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் வந்து ரெடி பண்ணுறேன். ப்ளூ கலரோட ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருக்கிட்டு இப்போ எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் K0. முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, K0ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது இந்த டெர்மினல். அந்த டெர்மினல் இப்போ லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது அது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளி பார்க்குறேன். தள்ளினோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வெளியே தெரியுது இந்த காப்பர் கம்பி. இது வந்து இந்த மாதிரி வெளியே தெரியக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அதில் போய் பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம கையை தெரியாமல் இந்த இடத்துல ஏதாவது வச்சிட்டோம் அப்படின்னா சப்ளை வர சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா காப்பரை வந்து இப்போ கொஞ்சமாக வெட்டிட்டு திரும்ப அதே டெர்மினலில் உள்ளே தள்ளுறேன். தள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு கையை வச்சு நல்லா லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. லூஸ் ஆகி ஒயர் வந்து வெளியே வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் நல்லாவே. நல்லா டைட் பண்ணிட்டேன். ஒரு ஒயரோட செம்பு கம்பி தான் உள்ளே போகிற அளவு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் ஒயர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெட் கலர் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி K1 டெர்மினல் 2. இந்த 2 டெர்மினல் பார்த்திங்கன்னா ரிலேவோட கண்ட்ரோலில் இருக்கும். ரிலே ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த வழியாக பவர் சப்ளை வந்து கடத்தும் பல்புக்கு வர்ற மெயின் சப்ளைலேருந்து. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சின்னதாக நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் அதிகமான கம்பி வெளியே தெரியாத அளவுக்கு இது பண்ணிட்டு டெர்மினல் 2 இப்போ வந்து நான் லூஸ் பண்ணுறேன். இந்த 2 ஒயருமே ஷார்ட் ஆச்சுன்னா எதுவும் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ண போகுது. அந்த வழியாக ட்ராவல் ஆகிற சப்ளை வந்து இந்த வழியாக அனுப்ப போகுது பல்புக்கு, அவ்வளோதான். இது 2 ஷார்ட் ஆனால் எந்த பிரச்சனையும். இதுக்கு அடுத்தால இருக்கிற 2 டெர்மினல் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதில் உள்ள ஒரு சின்ன கம்பி வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. போர்டு ரெடி பண்ணிட்டவங்கள்ட்ட சொல்லணும், இவ்வளோ க்ளோஸாக டிசியும் ஏசியும் பக்கத்தில் வைக்காதீங்க அப்படின்ட்டு. இந்த போர்டு எதுக்காக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வேளை ரெடி பண்ணியிருக்கலாம். 12 வோல்ட் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது ஓரளவு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ஏசி பக்கத்தில் யூஸ் பண்ணுறனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த போர்டு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. பக்கத்தில் இருக்கிறதுனால எதுவும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், கனெக்ஷன் எப்போவுமே ப்ராப்பராக இருக்கணும். 2 ஒயரையுமே சேர்த்து ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் டையும் இது பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஒயர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டேப்பு போட்டு இன்சுலேஷனும் பண்ணிட்டேன், அசையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இது பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர்லேருந்து வர்ற ப்ரோபு. இந்த ப்ரோப் தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து நம்மளுக்கு எக்கு கிட்ட இருக்குது, முட்டை கிட்ட இருக்கிற டெம்பரேச்சரை வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதான் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதான் டிசி பவர் சப்ளை. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டெர்மினல் இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடு போட்டிருக்கோம் ஒயரில். இப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா
மேலே கோடு போட்ட மாதிரி தெரியுதா, நீட்டமாக அந்த கோடு போட்ட மாதிரி தெரியுது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். கோடு போடாமல் இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை வந்து இப்படி இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கலாம். தேவையான அளவு பார்த்திங்கன்னா நான் ஒயரை வச்சு வெட்டிட்டேன். மிச்ச ஒயர் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன், வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டையும் சீவி ஒயரை வந்து ஸ்லீவை எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்லேருந்து ஒரு 2 ஒயர் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் ரெட் அண்ட் பிளாக், அந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரை வந்து நம்ம இப்போ இதோட சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த ஃபேனோட ஒயரை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக பாக்ஸில் வந்து ஒரு சின்ன ஹோல் பண்ணிடுறேன். சின்ன ஹோல் பண்ணிட்டு அந்த வழியாக ஒயரை உள்ளே எடுக்கிறேன். உள்ளே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த 4 ஒயருமே சேர்த்து கொடுக்க போகிறோம். சேர்த்துனா மொத்தமாக சேர்த்து இல்லை, ரெட் கலர் ஃபேன்லேருந்து ஒரு ரெட் கலரை பார்த்திங்கன்னா இதோட பாசிட்டிவ்லேயும், பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட நெகட்டிவ்லேயும் தான் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த ஃபேனில் உள்ள 2 ஒயருமே இப்போது ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ நான் முதல்ல கொடுக்குறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ், அதாவது கோடு போட்டது அடாப்டர்லேருந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எடுக்கிறேன். அதில் வந்து நீளமாக கோடு போட்டிருக்கும். அந்த நீளமாக கோடு போட்டிருக்க ஒயரையும் அதுக்கப்புறம் ஃபேன்லேருந்து வர்ற பிளாக் கலர் ஒயர், அதாவது நெகட்டிவ், இந்த ரெண்டுமே சேர்ந்து போர்டில் எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படின்னு எழுதியிருக்கும், GND அப்படின்னு எழுதியிருக்கும், அங்கே தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபேன்லேருந்து வர பாசிட்டிவ் ரெட் கலர், அப்புறம் அடாப்டர்லேருந்து வர பாசிட்டிவ் ரெட் கலர். இல்லை, அடாப்டரில் வந்து ரெட் கலர் வரல, அடாப்டரில் வந்து நார்மலாக பிளாக் ஒயர் மட்டும்தான் வருது. ஃபேனில் மட்டும்தான் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பவர் சப்ளை கொடுத்து ஒரு தடவை அந்த ஃபேன் வந்து கரெக்டான போலாரிட்டியில் இருக்கான்னு பார்க்க போகிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணிட்டுருக்குறேன். ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் காட்டல, அது வந்து தேவையில்லை. நீ கரெக்டாக சொன்ன கோடிங் படி கொடுத்தாலே போதும். இதுதான் பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் வந்து நெகட்டிவ்னு போட்டிருக்க மாட்டாங்க, இதில் வந்து கிரவுண்டு GND அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் லூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபேன்லேருந்து வர்ற ரெட் கலர் ஒயரும், அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர்லேருந்து வர்ற ரெட் கலர் ஒயர், ரெட் இல்லை பிளாக் ஆல்ரெடி சொன்னது தான், அதையும் சேர்த்து ஒன்றா முறுக்கி இந்த இடத்துல வந்து டைட் பண்ணுறோம். ஏன் ப்ரோ இதில் மட்டும் 2 ஒயரும் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹெவியான ஒயர் இல்லை, இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒயர் தான். நம்ம முதல்ல யூஸ் பண்ணிக்கிற 2 ஒயருமே பார்த்திங்கன்னா 118 ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க, 1² mm. அதோட சின்னது அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா 2 ஒயரை சேர்த்து கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இந்த 4 டெர்மினலுமே எப்போவுமே ஷார்ட் ஆகிடக்கூடாது, அடுத்தடுத்து பக்கத்தில் தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பண்ணையில் எதுவுமே ஷார்ட் ஆகலை இது வரைக்கும். இந்த கிரவுண்டை பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக இருக்க இந்த இடத்துல வந்து கொடுத்து போர்டு அந்த மாதிரி கையில் வச்சு ஒரு கையில் நல்லா பிடிச்சிட்டு இதையும் டைட் பண்ணிட்டோன்னா ஒர்க்கு முடிஞ்சுது. போர்டு வந்து இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எந்த ஸ்க்ரூவுமே பண்ணல. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூகன்னை வந்து போட்டு அந்த இடத்துல போர்டை வந்து ஒட்ட போகிறோம். க்ளூகன் இப்போ வந்து பவர் பின் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் வேறு ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. முதல்ல இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த கேபிள் வந்து அங்கங்கே ஷேக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம சின்ன சின்ன கேபிள் டைஸை போட்டு இந்த இடம் ஃபுல்லாமே கட்டிக்கலாம், அங்கங்கே நகராமல் இருக்கும்.
இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சாக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து எப்போவுமே லெஃப்ட்டில் தான் வரணும். அது வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து 0. 0வில் வந்து எந்த சப்ளையும் வராது. ஆனால் அந்த 0 இல்லாமல் அந்த சர்க்யூட் மொத்தமே ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து ஒயர் எடுத்துருக்கோம். அந்த ப்ளூ கலர் வந்து ரைட் சைடில் கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறோம். இது வந்து ஆன் ஆயிடுச்சு தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல் அப்படிங்கிற மாதிரி 3 டிஜிட்லேயுமே காட்டிகிட்டு இருக்குது. இது ஆஃப் பண்ணும். இது வந்து ப்ராப்ளம் இல்லை. இது என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெஸ்டரை வச்சு காமிக்கிறேன். பவர் சப்ளை வந்துகிட்டே இருக்கும் இந்த மொதல் 2 டெர்மினல்லையும். அதனால தான் சொல்கிறேன், நான் எப்போவுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தெரியாது அப்படின்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலரோட ப்ரோபை வந்து நம்ம அந்த இடத்துல மாட்டிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரூமோட டெம்பரேச்சர் காமிச்சிட்டு இருக்குது 34.8 அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா சொன்னோம்ல, பவர் சப்ளை வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல K0வில் வந்து பவர் வந்து நின்றுட்டே இருக்கும் எனி டைமும். இந்த டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஆன் பண்ணணும் உள்ளே அப்படிங்கிற டயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா K1க்கு வந்து சப்ளை அனுப்பும். இப்போ K1ல் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை இல்லை. டெஸ்ட் வச்சு நம்ம பார்த்தாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 2 பின்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அந்த கேப் வழியாக நான் வந்து டெஸ்டரை விட்டு பார்த்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா சப்ளை தெரியுது, பாசிட்டிவ். அதாவது ஃபேஸில் வந்து வந்துட்டு தான் இருக்கும் எப்போவுமே. இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். இந்த பவர் அடாப்டரோட பின்னு லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா திரும்ப அதுக்கு ஒரு கேபிள் டை போட்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே பேக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி லூஸ் கான்டாக்ட் வர சான்ஸ் இல்லை. இருந்தாலுமே நம்ம ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறது வந்து தப்பு இல்லை. எக்ஸஸாக இருக்கிற அந்த கேபிள் டையோட ஸ்லீவ் இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணி செக் பண்ணியாச்சு. இந்த போர்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ ஸ்டிக்கை வந்து சூடு பண்ணிட்டு வந்திருக்கிறோம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி போர்டை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த பக்கம் போகாது. இது சேஃப்டியாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சேஃப்டி இல்லை தான். இப்போ நம்ம ஸ்க்ரூ போடலை. இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். யாரும் திரும்ப கை வைக்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிடுச்சு, எந்த பக்கமும் ஷேக் ஆகலை. இதோட ரிவ்யூ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரெண்டு தம்பிக்காக தான் இந்த இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவர் வந்து ரிவ்யூ எல்லாமே கரெக்டாக சொல்லுவார். ஆமாம், உண்மைனா உண்மைன்னு சொல்லுவார், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார். அவர்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டு நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து சேலுக்காக நான் பண்ணல. அவர் என்கிட்ட செஞ்சுக்கிட்டே ஒரு மாதம் இருக்கும். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு தான் பார்த்திங்கன்னா 1 மாதமாக ப்ரோ என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பார். இதோ பண்ணிடுவோம்னு சொல்லி கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. தெர்மோஸ்டாட்டோட ப்ரோபை வந்து நம்ம இப்போ வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து பாக்ஸில் ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதோட பின்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் வழியாக எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிற பின்னை வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபை வந்து தெர்மோகூல் பாக்ஸ்க்கு உள்ளே தான் போட போகிறோம். முட்டை கிட்ட வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணுறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த வழியாக உள்ளே தள்ளுறேன். அப்படியே கீழே வந்துடும் இந்த பக்கமாக. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்பு பக்கத்துலேயோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் பக்கத்துலேயோ ரொம்ப இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் சென்டராக ஓரளவு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முட்டை கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை கிட்ட நம்ம என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதான் நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர். இந்த ஒயரும் ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் டையை போட்டு இதையும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கேபிள் டை வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே பண்ண வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாக்ஸுக்கு வெளியே மெயின் ஒயர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதான் அந்த மெயின் ஒயர். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இந்த ப்ளூ அண்டு பிளாக்கு. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ப்ளூ அண்ட் பிளாக் ஒயர் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பக்கத்தில் இன்னொரு பல்போட ஒயர் வருது. அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா இதையும் கேபிள் டைப் போட்டு நான் வந்து கட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ ஒயர் இருக்குது. இது வந்து ஒரு 2 மீட்டர் ஒயர் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒயர் ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயர் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணுறேன். ஒன்று வந்து போதுமானதாக தெரில அப்படிங்கிறதுனால இன்னொரு கேபிள் டைம் போட்டு 2ஆக போட்டு லாக் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவே இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் வீடியோவாக நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அங்கே பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப இந்த மாதிரி ப்ராப்பராக மைன்யூட்டாக சொல்லியிருக்க வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இதே சேம் வீடியோ தான் பார்த்திங்கன்னா 8 நிமிஷமாக சுருக்கி போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான வீடியோவாக இருக்கும். ஏசி டிசி 2 ஒயரிங்கும் இதில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயருமே தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக இருக்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 2 ஒயருமே சேர்த்து ஒன்றா டேப் அடித்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்து டேப் அடித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த இன்குபேட்டர் பாக்ஸுக்கு கீழே இருக்க பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டன், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்குபேட்டர் தான். அது வந்து 400 காடை முட்டை வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ ரன்னிங்கில் இல்லை. அது வந்து ஒரு டேபிள் மாதிரி சும்மா யூஸ் பண்ணிட்டுருக்குறேன். ஒயர் வந்து ஒரு சைடு ஒயர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக போச்சு. அது வந்து எப்படி ப்ராப்பராக ஜாயிண்ட் அடிக்கிறேங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரன்னிங் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. 2 ஒயரே ஒன்றா சீவி இந்த மாதிரி ஒன்றா டேப் முறுக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப் அடிக்கணும். இது வந்து ரன்னிங் ஜாயிண்ட்டு. இது வந்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இன்குபேட்டருக்காக போட்ட வீடியோ. நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ ஒயர் கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இந்த இடத்துல வேறு எதையும் நம்ம காட்டலை. எப்போவுமே டேப் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஞ்சம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அது உயிருக்கு ஆபத்தாக போய் முடியலாம். ஒரு 10 ரூபா டேப்பில் நம்ம இதையும் இழந்துட போகிறதில்ல. இது மாதிரி ஜாயிண்ட் அடித்த இடத்து பக்கத்தில் எப்போவுமே சப்போர்ட்டுக்குன்னு ஒரு டேப் 2 பேரும் சேர்த்து கொடுக்குறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது திரும்ப பிரியாமல் இருக்கும். அந்த இடத்துல திரும்ப எதுவும் அப்படின்னா ஃபால்ட்னா ஈஸியாக கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு அடிக்கு பார்த்திங்கன்னா ஒருக்க 2 ஒயரையும் சேர்த்து டேப் அடிச்சுக்கலாம். முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு ஒயர் கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வெட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஒயர் இப்போ நம்ம கையில் இருக்குது. இது வந்து எப்படி நம்ம 2 பின், அதாவது 2 பின் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, 3 பின் தான். அந்த 3 பின்னில் நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். இந்த 2 பின் 3 பின் இந்த கனெக்ஷன் வந்து நம்ம எப்போவுமே தேவைப்படும். நீங்கள் ஒரு நார்மலாக எலக்ட்ரிஷியன் இல்லை அப்படிங்கும்போது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்து நீங்கள் தனியாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ மொத்த ஒயருமே இவ்வளோ தான். பக்கத்தில் பவர் சப்ளை எடுக்கிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. த்ரீ பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரல. நம்மக்கிட்ட இருக்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு 3 பின் தான். அது தேவையில்லாமல் ரொம்ப நாளாக சும்மா இருந்துச்சு. அதுதான் நம்ம திரும்ப இப்போ யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சைடில் இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் அதை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து தனித்தனியாகவே வந்துடும். தனித்தனியாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக அங்கே ஒரு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் அந்த வழியாக தான் உள்ளே போகும். அதுக்காக கொடுத்துக்க ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக. அதுக்கு அடுத்தால ஒரு சின்ன ஸ்டெப்பு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 சைடும் போட்டு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால.
அதையும் லூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பழைய ஒயர் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. பழைய ஒயரை இப்போ கலட்டி எடுத்தாச்சு. புதுசாக நீங்கள் வாங்கினாலும் இதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க. முதல்ல இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் எடுத்து இந்த வழியாக ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளிடணும். ஏன் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். மறந்துடக்கூடாது. அப்புறம் திரும்ப இது போடலைன்ட்டு திரும்ப நீங்கள் கலட்ட வேண்டிய சான்சஸ் வரலாம். எனக்கே ஸ்டார்டிங்கில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கும்போது நானும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு சில தப்புகள்லாம் பண்ணிட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். 2 ஒயருமே ஒன்று போல் சீவி ஒயர் எடுத்துட்டோம். ஸ்லீவ் எடுத்து முறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த ஒயரை வந்து ஸ்ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் வழியாக தான் நம்ம ஒயரை உள்ளே தள்ள போகிறோம். அது தனியாக நம்ம கலட்டி எடுத்தும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரூவில் நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி இது திருப்பினீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி திரும்பிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பொசிஷனில் வச்சு ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ ப்ளூ கலரை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேஸு வந்து எப்போவுமே ரைட் சைடில் தான் இருக்கணும். அந்த டெர்மினலில் கொடுத்து இப்போ டைட் பண்ணுறேன். டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். எல் அப்படின்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு லைவ். அது இப்போ தெரியும் உங்களுக்கு. நான் ஃபேஸ் கொடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா எல் இருக்கும். இந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எல், நம்ம எல்லில் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் போட்டிருக்கோம். என் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூட்ரல் டெர்மினலில் பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஒயரை கொடுத்து டைட் பண்ணிடலாம். எர்த்து வந்து கொடுக்கல. ஏன் எர்த்து கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து எர்த்து வந்து நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. அந்த பாக்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டலாகவோ ஏதாவது பண்ணியிருந்தால் அந்த இடத்துல எர்த்து கொடுக்கலாம். நம்மளுக்கு இந்த எர்த்து கொடுக்குற அளவுக்கு இந்த இடத்துல எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே மாறக்கூடாது. ஏன் மாறக்கூடாது அப்படின்னா பல்பில் வந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுக்கும்போது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பல்ப் மாட்டுற ஹோல்டரில் வந்து சப்ளை வந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம 3 பின் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் யாருமே 3 பின் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் கைஸ் எல்லாருமே 3 பின் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஒரு சேஃப்டியான இன்குபேட்டராக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஒயருக்கு போடுற ஸ்ட்ராப் வந்து நம்ம டைட் பண்ணலாம். டைட் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒயர் ஷேக்கே ஆகாது. இந்த 2 ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ஷேக் ஆகலை. திரும்ப இது லேசாக லூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒயர் உள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒயரை உள்ளே எடுத்து விட்டுட்டு திரும்ப டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம கவர் போட்டு லாக் பண்ணிடலாம். கவர் போட்டு ஆல்ரெடி நம்ம 2 ஸ்க்ரூ கலட்டி வச்சுருப்போம். அந்த 2 ஸ்க்ரூவுமே போட்டு டைட் பண்ணியாச்சுன்னா இன்குபேட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஆன் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவே போயிட்டுருக்கு. இதில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிடலான்னு தான் பார்த்தேன். இது வந்து ஒரு மேக்கிங் வீடியோ அப்படிங்கிறனால அதை வந்து இந்த இடத்துல சொல்ல முடியல. அதை வந்து அடுத்து ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் நம்ம அதை வந்து பார்க்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த 3 பின் வந்து அந்த இடத்துல மாட்டுறேன். ப்ளக்கை சொல்லிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள வந்து டெம்பரேச்சர் ரன் ஆகிட்டுருக்குது. 34.7 இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து உள்ளே சுற்றிகிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபேனுக்கு கீழே வந்து இவ்வளோ கேப் இருக்கணும். நான் இப்போ கையை விட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கும். நான் இப்போ வந்து கையை வச்சு ஃபேனை வச்சு நிறுத்தி பார்த்தேன். உங்களுக்கு அப்போ தான் ரன் ஆகிறதும் தெரியும் அப்படிங்கிறதுனால நிறுத்தி காமிச்சேன். ஒரு பேப்பரை பக்கத்தில் கொண்டு போகிறோம். உங்களுக்கே தெரியும் இந்த காற்று வந்து எவ்வளோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் பாக்ஸ்குள்ளே இருக்க ஹீட் ஏர் வந்து அப்படியே சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெஷ் ஏரும் உள்ளே வரும்.
ஓல்டு ஏர் பார்த்திங்கன்னா வெளியே போகும். அப்புறம் உள்ள சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. இது வந்து 40 வாட்ஸ் பல்பு, குண்டு பல்பு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம முன்னாடி CFL LED பல்புலாம் வரதுக்கு முன்னாடி உள்ளது. 2 பல்ப் வாங்கியிருந்தோம். 2 பல்புமே ஹோல்டரில் போட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணியாச்சு. நம்ம வந்து உள்ள க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம தம்பிக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். தம்பி கையில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, முட்டை வச்சாச்சு, எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலில் வந்து நம்ம செட்டிங்கும் பண்ணிட்டோம். செட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைட் எரிஞ்சிட்டே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 37.5 வந்தோன்னே பார்த்திங்கன்னா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். 3 4 5 வந்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். திரும்ப 37.0 வந்தோடனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வந்து ஆன் பண்ணிடும். லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுரும். இப்போ உள்ள முட்டை இல்லை டெம்பரேச்சர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். முட்டை வச்சு நம்ம தண்ணிலாம் டப்பாவில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் ஆனோன்னு நம்மளுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். இப்போ 37.7 இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பார்த்திங்கன்னா வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்குபேட்டர் திரும்ப ஆன் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப 37.5 வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு.